செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் மருந்தி உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை சென்று சந்தித்து பார்க்க வேண்டுமாய் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இட்ட கட்டளையின் அடிப்படையில் இங்கே பார்ப்பதற்காக இந்த மருத்துவமனைக்கு வருகின்றோம். கள்ளக்குறிச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய கருணாபுரம் என்ற பகுதி என்பது நகரத்திலே இருக்கக்கூடிய பகுதி. நீதிமன்றத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய இடத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த காரணமாக இருந்தவர், இந்த விற்பனை செய்தவர் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வசந்தம் கார்த்திகேயன் பின்னணியாக இருந்திருக்கிறார். பலமுறை கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னவர் வசந்தம் கார்த்திகேயன். எப்படி மரக்காணம் சம்பவம் மற்றும் மதுராந்தகத்தில் சம்பவம் நடைபெற்ற போது அங்கே இருந்த மஸ்தான் அவர்கள் காரணமாக அதற்கு இருந்தாரோ அதே போன்று இங்கே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் சமீபத்தில் வெற்றி பெற்ற எம்பி மலையரசனுக்கு ஒரு பெரிய டிஜிட்டல் பேனரை திமுக சார்பாக வைத்திருக்கிறார். அவரை உடனடியாக அதை சமீபத்தில் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்கள் எப்பொழுதெல்லாம் கள்ளச்சாராயத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று காவல்துறையினரை அச்சுறுத்தி இருக்கிறார்கள், மிரட்டி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் டிஜிபி கட்டுப்பாட்டில் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த வசந்தம் கார்த்திகேயன் தான் இங்கே இருக்கக்கூடிய டிஜிபியை போன்று செயல்பட்டு பல குற்றங்களுக்கு இவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார். இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இப்பொழுது காவல்துறை எஸ்பி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே வேளையில் மாவட்ட ஆட்சியர் நேற்றைய தினம் இந்த இறப்பிற்கு கள்ளச்சாராயம் காரணம் இல்லை என்று ஒரு தவறான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அவர் பணி நீக்கம் செய்யப்படவில்லை, அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதைவிட மேலாக இந்த தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், அவர்தான் இந்த 38 பேருடைய மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதே போன்று கலால் துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் இதற்கு இந்த துறைக்கு தொடர்புடையவர்கள். இந்த முத்துசாமி அவர்களும் ஏவா வேலு அவர்களும் அமைச்சரவையிலிருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இங்கே நடைபெற்ற அத்தனை இந்த இறப்பிற்கும் காரணம் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வசந்தம் கார்த்திகேயன் தான் பின்னணியாக இருந்திருக்கிறார். அதே போன்று இந்த பகுதியிலே இது போன்ற கள்ளச்சாராயங்கள் நடக்கிறது, விபத்துகள். இதற்கு முன்பு கடந்த 4-5 நாட்களாக பலர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும்